பூங்காட்டு திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆனந்தி வந்து குமரன் வீட்டுக்கெலாம் போய் குமரன் வந்து நல்லபடியாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இனிமே உங்கள் தறியில் வந்து நான் வேலை பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வீட்லேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதே நினப்போட வந்து ஆனந்தி இருக்கவும், அவங்க தூங்குறப்ப வந்து ஒரு கனவு வந்திருக்கு. ஆனந்திக்கு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாண கோலத்தோட திரும்ப யாரோ ஒருத்தவங்க கையால் வந்து தாலி கட்டுற மாதிரி வந்து கனவு வருது. கையை மட்டும் தான் தெரியுது. ஆனால் அந்த ஆள் யார் அப்படிங்கிறது அவங்க கனவுல அவங்களுக்கே தெரியல. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க குமரனை தான் மனசில் நினச்சிட்ருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி கனவெல்லாம் ஆனந்திக்கு வருது. கண்டிப்பாக வந்து குமரனுக்கும் ஆனந்திக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் இதுக்கு இடையில குமரனோட அண்ணனும் பார்த்தீங்கன்னா, ஆனந்தி மேலே ஆசைப்படுறாங்க. இவங்க 2 பேரையும் சேர விடாமல், இவங்க 2 பேரையும் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம ஆனந்தி கிட்ட லவ்வாக சொல்லிடணும்னு சொல்லிட்டு குமரனோட அண்ணன் வந்து நினைக்கிறாங்க. ஸோ என்ன ஆக போகுது? ஆனந்தி வந்து குமரனை வந்து ஏற்றுப்பாங்களா? அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் ஆனந்தியை பற்றியான உண்மையெல்லாம் வந்து குமரனுக்கு தெரிய வந்தா, குமரன் அதுக்கப்புறமும் ஆனந்தியை வந்து மனசில் வச்சுருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.